Hi students, welcome to KC Botany. நாம் வந்து half yearly holiday பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்கிறதுக்கான ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்டடி டிப்ஸு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் வந்து என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டே ஒன்னுக்கான கொஷின்ஸ் தான் ஆல்ரெடி பாட்னி வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இது இன்றைக்கி மட்டும் இல்லை, கண்டினியூவாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் பியூர் சயின்ஸ்க்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பாட்னி அண்ட் சுவாலஜியில் சென்டம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம், எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 சாப்டர்ஸ் சரிங்களா நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி சுவாலஜியில் ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ் வந்து நல்லா படிங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து பாட்னியில் பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் வந்து சொல்லியிருப்போம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ரொம்ப சின்ன சாப்டரு, அதனால் இதை வந்து என்ன பண்ணுறங்க கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ சின்ன சின்ன லெசன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடுவோம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது பெரிய லெசன் சரிங்களா. ஓரளவுக்கு சின்னதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நமக்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இத்தனை லெசன்ஸ் வந்து படிச்சுட்டோம், கண்டிப்பாக நம்மளால் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஐயோ இன்டீரியர் கேட்பாங்களோ, அந்த கொஷின் கேட்டுருவாங்களோ, இந்த கொஷின் கேட்டுருவாங்களோ, கவலைப்படாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இயர் அதாவது 2025 பப்ளிக் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டாங்க கொஷின் அப்படிங்கிறதையும், நெக்ஸ்ட்டு எந்த இயரில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து அதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் கேட்டதோட சேர்த்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்டீரியர் கொஷின் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. உடனே இன்டீரியர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு புக் பேக் இருக்கிறத நல்லா பாருங்கள். புக் பேக்கு நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா. அதுவும் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது, புக் பேக் படித்தா நான் எவ்வளோ மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் அனலைஸோடு போடுறேன், பார்க்குறப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதிகமாக நமக்கு கேட்ட கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நமக்கு இதெல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படிக்க சொல்லியிருப்பாங்க. இந்த 5th கொஷின் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம இதை வந்து படிச்சிருப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 7th கொஷின் நமக்கு நிறைய படிக்க சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதனால் இதையும் நம்ம வந்து படிச்சிருப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 8th கொஷின் இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அதனால் இதையும் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாலியல் இனப்பெருக்க முறை இந்த 10வது கொஷினுக்கு பார்த்திங்களா, இதுவும் நம்ம வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெளிக்கருவுறுதல் உட்கருவுறுதல் சரிங்களா, இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக படிச்சிருப்போம். 5 மார்க்ஸில் பார்க்குறப்ப இந்த 14வது கொஷின் என்ன பண்ணியிருப்போம் நல்லா படிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து படித்தது. ஸோ இந்த கொஷினில் நீங்கள் எதனாச்சும் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க சரிங்களா. ஸோ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த பல்லி பிளைனரியா அதையும் கேட்கல. ஸோ அதனால் இந்த கொஷினை செகண்டரியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். நான் படிக்க முடியும் சார் என்னெல்லாம் இந்த கொஷினை பாருங்கள். அதர்வைஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண கொஷினை நல்லா பார்த்துருங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 13வது கொஷின். ஸோ இந்த கொஷினை வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பார்த்து வச்சுங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 11வது கேள்வி இன்னும் அதிகமாக நமக்கு வந்து கேட்கல சரிங்களா. தேனீக்கள் போன்ற உயிரிகள் கண்ணினப்பெருக்க விலங்குகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆண் தேனீக்களில் 16 குரோமோசோம்களும் பெண் தேனீக்களில் 32 குரோமோசோம்களும் இருக்குது. அதுக்கான காரணம் கூறு அப்படிங்கிற கொஷின் அதிகமாக கேட்டதில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருப்பிலவறுதல் முறைப்படி இனப்பெருக்கம் செய்யும் செல் உயிரிகள் அழிவற்றவை நியாயப்படுத்துக சரிங்களா. அந்த எதனால் அப்படிங்கிறத ரீசன் எழுதணும். அது ஈஸி தான், நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த இதில் இந்த மார்க் பண்ண கொஷினை ஃபஸ்ட்டு என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பார்த்து வச்சுங்க. இதில் ஏதாவது படிக்காமல் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறது நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான். ஸோ இருக்கக்கூடிய இந்த 10 டேஸை கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பயன்படுத்துவோம். கண்டிப்பாக ரிவிஷனுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.